ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூபாலா ஃபுட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் தம் பிரியாணி. நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உதிரி உதிரியாக நம்மளாலையும் செய்ய முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1 ஹவராக பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுப்போம். அதுக்கு தண்ணி சூடு பண்ணி அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் போட்டு ஒரு 80% வேக வச்சு எடுப்போம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். ரொம்ப அதிகமாக வேக வச்சு எடுத்துட வேண்டாம். ஓரளவு 70 to 80% இந்த மாதிரி கட் ஆகணும். நல்ல உதிரியாக இருக்கணும் அரிசி. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறமா பன்னீர் ஸ்கொயராக கட் பண்ண பன்னீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 to 20 minutes அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ரைஸில் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து உடையாமல் வரும், சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த பன்னீரை இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம உப்பு காரம் சேர்த்துருக்கோம். இதை பக்கத்தில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். 2 பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நீளமாக நறுக்கின பல்லாரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் புதினா இலை, மல்லி இலை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு கூடுதல் டேஸ்ட்டுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடலாம். இது சேர்க்குறப்ப பிரியாணி நல்ல உதிரியாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்ணிக்கிடுவோம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை போடணும். அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம 80% குக் ஆனதுனால இது ஒரு 10 minutes அப்படியே வச்சா போதும். எல்லா ரைஸும் போட்டாச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதையும் மேலே ஊற்றிடுவோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 minutes அப்படியே சிம்மில் வச்சுருக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்ல உதிரியான பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அடியில் ஃபுல்லாக மசாலா இருக்கும். நல்லா லைட்டாக இந்த மாதிரி நல்ல அடியில் உள்ள மசாலாவை மேலே நல்லா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம்.
நல்ல உதிரியான பனீர் தம் பிரியாணி ரெடி. இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட வாங்க. பனீர் தம் பிரியாணி எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க இல்லையா? நல்ல அட்டகாசமாக வந்திருக்கு. நல்ல உள்ள மசாலாலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான்வெஜ் கிரேவி எதுவும் இல்லாமையே ஒன்லி ஆனியன் ரைத்தா வச்சு கூட சாப்பிட செமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.